ஹாய் மேடம்க்கு இன்றைக்கி வேக்சினேஷன் டே. 2 வேக்சினேஷன் அட் அ டைம் 2 கையில் போட்டு விட்டாங்க. பயங்கர அழுகை. அவளை கன்வின்ஸ் பண்ணுறக்காக உனக்கு எங்கே போகணும்னு சொல்ல, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் அவளுக்கு பீச்சும் வேணுமா பார்க்கும் போகணுமா, அதனால் பீச்சும் பார்க்கும் இருக்கிற மாதிரி ஒரு இடம் சூஸ் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் நான் போகாத ஒரு இடமா பார்த்து டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். கிளம்பும்போது அப்படியே மேகமூட்டமோட காலையெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனாலும் பீச் போகணும்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்வெட் ஷர்ட்லாம் போட்டு கிளம்பிட்டா. இங்கே வந்து லைட்டாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அட கடவுளே அப்படின்ட்டு இருக்கு. பீச்சில் போய் எப்படி இருக்க போகுதோ தெரியல. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் see. ஹேவன் ஹைட்ஸ் வந்தாச்சு. இங்கே குட்டி பார்க் இருக்குது, அங்கே பீச் இருக்குது. அவள் கேட்ட மாதிரி அவளோட 2 ஆசையும் நிறைவேற்றியாச்சு. அதே மாதிரி ஏன் ஆசையும் நிறைவேற்றியாச்சு. வந்தோடனே பக்கெட்டெல்லாம் எடுத்து வச்சு உட்காந்தாச்சு மண்ணில் விளாட்றதுக்குன்னு. ஆக்சுவலாக இந்த பீச்சு ரொம்ப க்ரௌடடாகவும் இல்லாமல் க்ரௌடு கம்மியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஃபன் க்ரௌடாக இருக்குது பார்க்குறக்கு. அவங்க வாட்டுக்கு ஏதோ ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்காங்க. அண்ட் இந்த பீச் வந்து ரொம்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சாயில் எரோஷன் ஆகி பீச்சே இல்லாமல் இருந்து இப்போ தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு ரிவ்யூஸில் போட்டிருந்தாங்க, பார்த்தேன். ஆக்சுவலாக இங்கே பயங்கர குளிராக தான் இருக்குது. ஸோ ஸ்வெட் ஷர்ட் போட்டு வந்தது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நல்ல வேலை ஸ்வெட் ஷர்ட் போட்டு வந்தோன்னு இருக்கு. இப்போ ஆஸ்திரேலியா வெதரை என்னால் நம்பவே முடியாது. நல்ல வெயிலாக இருக்குது, ஆனால் பயங்கர குளிர். ஏதோ அரைகுறையாக வந்திருக்கு கேசல். பண்ணி மேக்கப் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த பக்கெட் வந்து கேசல் மாதிரி இருக்குது. ஸோ இதில் நம்ம மண்ணை டைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு இப்படி வச்சா, கொஞ்சம் வெட்டான மண் வச்சா இப்படி கேசல் வருமா, ஓரளவுக்கு வந்திருக்கு. இந்த விஷயம் அவள் சொல்லி தான் எனக்கே தெரியும். இதெல்லாம் அவளுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. விளாண்டுருக்காங்க. நாங்கள் அவளுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக ஒரு தொட்டி கட்டிகிட்டு இருக்கோம், தண்ணியெல்லாம் நிரப்பி கொடுக்கலான்னு. நாங்கள் இங்கே இவ்வளோ பெருசு கட்டிகிட்டு இருக்கிறது கூட தெரியாமல் அவன் மும்மரமாக நம்ம விளாண்டுக்கிட்டு இருக்கா. அப்பா அம்மா குழந்தைகளுக்காக என்னென்னமோ கட்டி தராங்க, நம்ம தொட்டி கட்டி தரோம். ஸ்விம்மிங் பூல். ஆமாம், ஸ்விம்மிங் பூல். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும்னு நினைக்கிறேன். பத்தாது, நீயும் குழந்தைய குதிக்கணும், பத்தாது. ஃபஸ்ட்டாக அது தொட்டி மாயிருச்சு. இப்போ தான் இது வந்து எனக்கு குழி தோன்ற மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே ஸ்நாக்ஸை மறந்துட்டோம். போய் எடுத்துகிட்டு வர போகிறேன். எவ்வளோ ஷெல்ஸ் இங்கே. இந்த மண்ணெல்லாம் மற்ற பீச் வீடியோ நல்லா ஒயிட்டாக க்ளீனாக இருக்குது. என்னது இது? நான் வரத்துக்குள்ள என்னென்னமோ வச்சு கட்டியிருக்கேன். வாட் இஸ் திஸ்? உய் மரம். டிஃபரண்ட் டைப் ஆஃப் டேம். மலையில தண்ணி வருது. ஸ்ப்ரிங் வாட்டர்.
ஆமாம் அவ்வளோ பெருசு ஊற்றுனீங்க எல்லாம் அப்படியே போயிடும். இதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுறேன். இந்த குட்டி இது இருக்கு இதில் ஊற்றி இது பண்ணணும். எதுக்கு? ஒழுகும். ஓ ஃபால்ஸா? அது இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டணும். இன்னொரு போகணுமா? பீச்சுக்கு போதான்னு சொன்னதுக்கு என்னென்னலாம் வேலை வாங்குங்க. சாண்ட் ஃபுட் ஸ்பா பண்ணலாமா? கால் எத்துதோ food spa. Wait for 5 minutes, okay? Okay. கொஞ்ச நேரம் ரொம்ப நான் இருப்பான். Did you like this? Yes. என்ன கால் புதையவே மாட்டேங்குது, அவ்வளோ பெரிய காலா? ரொம்ப நேரமா வேலை பண்ணுறீங்க. கிட் சைஸ் லாஸ்ட் சைஸ் தானே. இந்த படத்துலலாம் வரல அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக சாண்டுக்குள்ளே போய் படுக்கலாமா? Are you ready for that challenge? Yes. ஆனால் அது ஃபுல்லாக கவர்டாக படுத்துறது பிரயோஜனம் இல்லை. ஆக்சுவலாக அதுக்கு எதுவும் பெனிஃபிட் இருக்குல்ல இல்லையா? இல்லை வெறும் ஃபன் தானா? நான் அந்த மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன். இல்லை ஒரு வே ஆஃப் டேனிங்கா, சுட சுட மண் எடுத்து போட்டால் டேன் ஆயிரும் அப்படின்னு. நாங்கள் கிளம்புறோம். இந்த டாய்ஸ் எல்லாத்தையும் தண்ணியில் ஊற்றி கழுவிட்டு, கால் கழுவிட்டு, ஷூ போட்டுட்டு பேக் போகிறோம். இந்த பார்க்லேயும் பாபிக்யூ ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பிக்னிக் மாதிரி கூட வரலாம். 2 hours later. வழியாக வீட்டுக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிட்டா. இனி அவளோட ஆசையெல்லாம் நிறைவேற்றியாச்சு. இன்னைக்கு என்னென்னலாம் கேட்டாலோ எல்லா ஆசையும் நிறைவேற்றியாச்சு. 1 full day அவளோட இஷ்டப்படி அவளோட நாள் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சாச்சு.